2026 தமிழ்நாடு சட்டமன்ற எலெக்ஷனுக்கான வாக்கு இன்னைக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஏறக்குறைய இது வரைக்கும் 60% மேற்பட்ட வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல எந்த கட்சிகள் எவ்வளவு தொகுதிகளை ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு முன்னிலை நிலவரம் வெளிவந்திருக்கு. இதுல என்ன அப்படின்னா, எவ்வளவு சீட்டு ஜெயிச்சா அவங்களால தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இதை முதல்ல கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, 118 சீட்டுகள் ஜெயிக்கக்கூடிய கட்சிகள் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய அதிகாரத்தை தமிழ்நாட்டோட கவர்னர்கிட்ட போய் அவங்க கேட்க முடியும். இந்த டைம்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் 100 சீட்டுகளை கிராஸ் பண்ணி இருக்கு. ஆனா அந்த 118ங்கிற மேஜிக் நம்பருக்குள்ள போக முடியல. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த டைம்ல ஆளுநர் தனிப்பெரும் கட்சி, எந்த கட்சி அதிகமான சீட்டு ஜெயிச்சிருக்கோ அந்த கட்சியை ஆட்சி அமைக்க இன்வைட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்க இருக்கக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படிங்கிறது நடக்கும். இது சுப்ரீம் கோர்ட்டோட கைடன்ஸ் நிறைய இதுல உள்ள இருக்கு. ஏறக்குறைய 3 இருந்து 7 நாள் வரைக்கும் போகலாம், 48 ஹவர்ஸ்க்குள்ள போகலாம், இல்ல சுப்ரீம் கோர்ட் உடனே நடத்தணும்னு கூட சொல்லலாம். பட் இதுதான் இப்ப இருக்கக்கூடிய நிலவரம். ஒருவேளை 118 சீட்டை ரீச் பண்ண முடியும்னா தமிழ்நாட்டில் இனிமேல் இதுதான் நடக்க போகுது. ஆனா இன்னொரு வாய்ப்புகள் இருக்கு. என்ன வாய்ப்புகள் அப்படின்னா, கவர்னருக்கு போறதுக்கு முன்னாடி 2 கட்சிகள் ஒன்னா சேர்ந்து இந்த 118ங்கிற மேஜிக் நம்பரோட அவங்க ஜெயிச்ச அந்த சர்டிபிகேட்டோட சைனை கொண்டு கவர்னருக்கு சப்மிட் பண்ணா இந்த ஃப்ளோர் டெஸ்ட் அப்படிங்கிறது மேக்சிமம் இருக்க வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிறது அரசியலமைப்புல சொல்லப்பட்டிருக்கு. பார்க்கலாம் இன்னும் 2-3 நாட்கள்ல தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைக்க போறாங்க, குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சது அப்படின்னா அவங்களோட அமைச்சரவை லிஸ்ட்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது அடுத்த வீடியோ நம்ம தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்யூ.